உனக்கென்ன தெரியும் என் இதயத்தில் வந்து விழுந்தது இடி இளமரம் எங்கும் இருந்தது வலி அம்மா அம்மா உலகில் உள்ள பெண்களே ஒரு பெண் ஒரு பொன்மொழி காதல் ஒரு கனவு மாளிகை இதுவும் இங்கு மாயம்தான் எல்லாம் வர்ணஜாலம்தான். என்ன யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்குது. திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். இங்கதான் யாரும் இல்ல. இதுல இருந்து எக்ஸசைஸ் பண்ணா சரியா இருக்கும். ஆதிரா இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண மாதிரிதான். காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. ஆதிரா ஆதிராதா காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்க்கணும் போல இருக்க. இப்ப டூட்டி வேற இல்ல. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தான். பார்த்துட்டு வந்துட்டா என்ன, எப்படியாவது இன்னைக்கு பாத்துறணும். நம்பாமல் வாழ்வதென்றும் நிலையே நண்பனே தாயோ என் பாவமாய் வந்து வாய்த்தாய் உன் போலவே நல்ல நடிகன் ஊரெங்கிலும் இல்லை ஒருவன். ஐயா நான் இங்க வரேன் எப்படி தெரியும்? விக்கி வாரேன். ஐயோ ஆதிராவை பார்க்க போல நினைச்சேன். டூட்டி வேற இல்ல. பார்க்க போலான்னு நினைச்சா இவங்களுக்கு எப்படி தெரியும் நான் அங்க இருக்கேன்னு? கூப்பிடுறதே ஒரு தினுசா. வாரேன். அடிக்கடி என்னையேவ கொத்து விடுதியா? அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. நீதான் பிரியமான தம்பி செல்ல தம்பின்னு கூப்பிடுவிய. ஆனா முரட்டு தெரியும் உனக்கு தான் உண்டு. ஏழை பொண்ணு தரன் வேற கூப்பிடுவிய. அதெல்லாம் பார்க்கும்போதே அது எந்த தப்பு இல்லாம அவன்கிட்ட உதவி நிக்கும் போது இப்ப லஞ்சம் கொடுத்து அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயே, அக்கானு கூட பார்க்க மாட்டான். ஓட விட்டு அடிப்பான். ஓட விட்டு அடிச்சா கூட நேரா வீட்டுக்கு ஓடிடலாம். நேரா உள்ள தூக்கி வச்சு விடுவான். ஜாமீன் கூட தர மாட்டானா பாத்துக்கங்களே. அக்கா அக்கான்னு பழகுதலாட்டி. அது வேற இது வேற. ஐயா அத்தை பையன் ஜாவரிங்க. உங்க மேல அவளுக்கு எப்பவும் ஒரு மரியாதை உண்டு. அப்பெல்லாம் செய்ய மாட்டாவ. அவன் நேர்மை கண்ணியா கட்டுப்பாடுன்னு வாழ்றவன். அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனா ஒண்ணு எல்லாருக்கும் பிடிக்கும்ல. போ வலி அது நெட்டி சர்ரு அப்படிதான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அப்படிதான் உங்க ஊர்ல சொல்லுவாங்களா? உங்க ஊர் எந்த ஊரு? நம்ம ஊரு தான். என் தமிழே இத நீ சொல்லி பாரு, உனக்கு வரதானு பாப்போம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம். இவ எப்படி சொல்லுவா? சர்ரா. நீ மறுபடி சொல்லு. சர் கரெக்ட்டா? தப்பு. அவ பேசுறது அவளுக்கு மட்டும்தான் வரும். ஆமாடி நமக்கு வராது. சார் உங்களுக்கு சே அழகா உள்ளது. அவளுக்கு சே வராது. நல்லா கவனிச்சு பாருங்க. அத்தி வெங்கிட்ட பேசிதானே போனாரும் புள்ள. எனக்கு கழுத்து வலி. இந்த வாரமும் வந்துரும் உங்களுக்கு. டேய் பொண்ணு தர ஓ அவசரத்துக்கு என்னால நிமிந்து பார்க்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணுத? ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. அக்காக்கு கழுத்து வலிக்கும்டா. அதுக்காக நான் என்னக்கா பண்ண முடியும்? அது சரிதான். நீ என்ன பண்ணுவ? அதுக்காக நீ என்ன குள்ளமா முடியுமா இல்ல நான் தான் வளர முடியுமா? வீதி பாத்தியா எப்படி இருக்குன்னு? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? எதுக்கா எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கா? அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடே. ஒன்ன வச்சு ஒரு வேலை ஆவண்டிருக்கு பாத்துக்க. என்ன வேலை? ஒண்ணு இல்ல, நாங்க முக்கோண காதல் கதையை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கோம். காதல் ஸ்டோரியா? சரி. அத பத்தின சர்வே நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனசுல ஒரு விதமானது இருக்கும். அத உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா அத நாங்க. ஐயோ என்னெல்லாம்? பயப்படாத, பேப்பர்ல எல்லாம் வராது. அதுக்கு இல்ல, நான் காதலை பத்தி யார்ட்டும் பேசுறது இல்லையே. ஐயா நீங்க உங்க காதலை பத்தி சொல்ல வேண்டாம், காதலை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படின்னா நாங்க ஒரு ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லுவோம். அதுக்கு நீங்க விட மட்டும் சொன்னா போதும். டிஃபரெண்டான ஸ்டோரி. இதுக்கு உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். என் அபிப்பிராயத்தை பத்தி என்ன இருக்கு? இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்கலாமே. உங்களை மாதிரி உயர் அதிகாரிகள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான். நான் மனசுல இருக்க காதலே சொல்ல முடியாம திணறுறேன். புரியுது தம்பி, நீ என்ன நினைக்கிறேன்னு அக்காவுக்கு தெரியுது. அக்கா இல்லடா, ஒரு டிஃபரெண்டான கதை.
நீ பெரிய புத்திசாலியாச்சே, பயங்கர பிரில்லியன்ட். அதான் வாங்கிக்கிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்திருக்கோம். ஆமா, நீங்க ரொம்ப புத்திசாலி நாங்க கேள்விப்பட்டோம். ப்ளீஸ் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்களேன். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. நான் என் வேலையில தான் புத்திசாலி, மத்த எதுலயும் இல்ல. இல்ல இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. சரி கேளுங்க. சப்பா, இப்பமே கண்ணை கட்டுதே. சரின்னு சொன்னதுக்கே அரை மணி நேரம் ஆக்கியிருக்கேன். இவன் விடை சொல்லதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குதானோ. நான் வேற திங்காம கொள்ளாம வந்திருக்கேன். மயக்கம் போட்டு வேற விழுந்துட கூடாது. எனக்கு எப்ப பார்த்தாலும் மயக்கமா வரும். சரி கேளுங்க. அத்தை நான் சொல்றேன். நீ சொல்லு. ஒரு அழகான தேவதை இருக்கா. அவதான் இந்த கதையின் நாயகி, அதாவது ஹீரோயினி. தேவதனாலே ஆதிர ஞாபகம் தான் வருது. உனக்கு இப்ப யார் ஞாபகம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இதை இவளகிட்ட சொன்னமுன்னா என்ன ஓட விட்டு அடிப்பாளுவே. இந்த நாட்டுல உண்மை பேச கூட முடியலையே. உண்மையை பேசுற எல்லாரையும் லூசு மாதிரில பார்க்காவ. ஆனா பாருங்க, நான் பேசுறது எல்லாம் உண்மைதான் பேசுறேன். ஆனா நம்ப மாட்டாவ. சரி. ரொம்ப வேகமா ரயில பிடிக்கிறதால ஓடி போய்கிட்டு இருக்கா. எதிர்பாராத விதமா அவ துப்பட்டா காத்துல பறக்குது. இது அவட மானத்தை குறிக்குது, புரிஞ்சுக்கணும். சரி. அந்த இடத்துல ஒரு அழகான இளைஞன், அவன் மேல அந்த துப்பட்டா விழுது. அவன் அதை எடுத்து அந்த பொண்ணுக்கு அதை போத்தி விடுறான். இது என்னன்னா, ஆதிரா பிரச்சனையில இருந்தா, அப்பா யாரும் கண்டுபிடிக்காம அனாதையா ஒதுக்கப்பட்டிருந்தா. இவருதான் காப்பாத்தி விட்டாரு. அப்படித்தானே? உன்னை கொன்னே போட்டுறான், வாய மூடு. இங்க யாரும் உண்மை பேச விடுவா? இப்ப அந்த அழகான இளைஞன் அந்த துப்பட்டா போத்தி விட்டு அவளை காப்பாத்தி விடுறாரு. அவ கடந்து போயிருந்தா. ஆனா இந்த இளைஞனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு, அதாவது ஒரு இனம் புரியாத காதல், அன்பு, பாசம் எல்லாம் உண்மையா வருது, புரிஞ்சுக்கோங்க. சரி. அந்த பையனும் நிறைய வாட்டி தன் காதலை எப்படியாவது சொல்லலாம்னு நினைக்கிறான், ஆனா முடியல. என் காதல் மாதிரியே இருக்குது. நான் இப்பவும் சொல்லுதேன், இவன் புத்திசாலி, கண்டுபிடிச்சாமனா நம்மள உள்ள தள்ளிடுவான். சொன்னா கேளுங்க, வேண்டாம். என் காதல் மாதிரியே இருக்குதே. சரி மேற்கொண்டு சொல்லுங்க. ஆனா அந்த தேவதை இன்னொரு பையனை விரும்பினா, அவனும் விரும்பினா. ஆனா சரியான புரிதல் அவங்களுக்குள்ள இல்ல. அவன் விலகி விலகி போனாலும் இந்த பொண்ணால அவனை மறக்கவும் முடியல, விலகவும் முடியல. அவன் அப்படிதான் விலகி போகவும் முடியாம, வெறுக்கவும் முடியாம, அதே நேரத்துல வேண்டான்னு ஒதுக்கியும் வச்சிருக்கான். சரி. எனக்கு பயமா இருக்கு, மிச்சத்தை நீங்க சொல்லுங்க டி. ஆனா அந்த பிள்ளைக்கு அப்பா தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையனை அந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கிறாரு. சரி. இப்போ அந்த பொண்ணு யார கல்யாணம் பண்ணா சரியா இருக்கும்? இதுல என்ன இருக்கு? அவளை உண்மையா நேசிக்கிறானே, அவன் கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணு நல்லா இருப்பா. உனக்கு கதை சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும். நான் சத்தியமா சொல்றேன், இவன் கதையை புரிஞ்சுக்கிட்டு அதை அவன் தானே தெரிஞ்சுக்கிட்டு தான் பதில ஸ்ட்ராங்கா சொல்லுதா. இதுக்கப்புறம் நான் நிக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஆமா, இப்போ அந்த பொண்ணு நேசிச்ச பையன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, புரிதல் இல்லாம இருக்கா. இவங்க கல்யாணம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் புரிதல் வரப்போறது இல்ல. புரிதல் இல்லாத திருமணம் செத்ததுக்கு சமம். கல்யாணங்கிறது நீ எனக்கு நான் உனக்குன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம கூட கடைசியா நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ போறவா அவதான். அவளுக்காக விட்டு கொடுக்காதவன் அப்புறம் அந்த கல்யாணம் முடிக்கிற எந்த அர்த்தமும் இல்லையே. காதல்ங்கிறது விட்டு கொடுத்து போறது இல்ல, அன்பு செலுத்தி வாழ்றது. எங்க அன்பு இருக்குதோ அங்கதான் சந்தோஷம் இருக்கும். நீ எனக்காக விட்டு கொடுத்து போ, நான் உனக்காக விட்டு கொடுத்து போறேங்கிறது வாழ்க்கை இல்ல, திருமணம் இல்ல. நீயும் நானும் ஒண்ணு, நீயும் நானும் ஒரே உசுறு, பின்னி பிணைஞ்சு வாழ்றது பேர் தான் திருமணம். அவளுக்கு காயப்பட்டா எனக்கு வலிக்கணும், எனக்கு காயப்பட்டா அவளுக்கு வலிக்கணும். அதுதான் ஓர் உடல் ஓர் உயிர். அப்படி வாழ்றதுக்கு பேர் தான் உண்மையான திருமண வாழ்க்கை. காயப்படுத்தி வேதனைப்படுத்திட்டு சாரி கட்டிட்டு போய் பின்னி பிணைஞ்சு வாழ்றதுக்கு பேரு திருமணம் இல்ல, காயப்படுத்தாம வாழ்றதுக்கு பேர் தான் திருமணம். திருமண உறவு ஒரு புனிதமான உறவு. அதுல எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த விட்டு கொடுத்தாலும் இருக்கக்கூடாது. என் கண்ணுல தூசி விழுந்தா எனக்கு உறுத்துற மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு உறுத்தணும். அது ஏன் வழியா நான் உணரணும். அப்படி இருக்கிறதா உண்மையான வாழ்க்கைன்னு நினைக்கிறவனா. அதனால அவளை நேசிக்கிறானே, அவன் நிச்சயமா அவளை நல்லபடியா பாத்துக்கிடுவான். நேசிச்சு காத்திருந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தான் கையில வரும்போது அந்த பொருளோட மகிமை அவனுக்கு என்னன்னு தெரியும். அதனால அந்த பொக்கிஷத்தை அவன் தவற மாட்டான். எவ்வளவு பத்திரப்படுத்த முடியுமோ அவளை பத்திரப்படுத்த நினைப்பா. சோ அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்றதா நல்லது. சொல்லிட்டீங்க, இதெல்லாம் அந்த பொண்ணு மனசுல ஒரு பையன் இருக்கானே. அதான் இப்ப சொன்னேன், புரிதல் இல்லாத திருமணம் செத்ததுக்கு சமானு. கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது பேர் வாழ்க்கை இல்லையே. அதுக்காக கனவு மனைவின சண்டை வராம இருக்குமா? எதுக்கு சண்டை வரணும்? உங்க கண்ணு தூசி விழுந்துட்டுனா அந்த கண்ணை பிடிக்க தூர போட்டுருவீங்களா? இல்ல கையில காயம் பட்டுட்டு கை வெட்டி தூர போட்டுருவீங்களா? இல்ல அதுக்கு என்ன பண்ணலாம் தானே யோசிப்பீங்க, அதுக்கு எப்படி குணப்படுத்தலாம் தானே யோசிப்பீங்க. அப்படிதான் பிரச்சனை வரப்போதுன்னா என்ன பண்ணணும், யாது பண்ணணும் யோசிக்கணும். இவங்கிட்ட தப்ப முடியாது போலுக்க. அவங்க அப்பா ஒண்ணு பாத்துருக்காரே. அப்பாக்கு பொண்ணுக்கு எல்லாம் செய்யலாங்கிற உரிமை இருக்குது. ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி தந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பிள்ளைக்கு என்ன செய்யணும், யாது செய்யணும் எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. பிள்ளைக்கு தகப்ப இன்னைக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுப்பாரு. அப்படின்னா தந்தைக்கு எல்லாமே தெரியும். அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணலாமா? அது அந்த பொண்ணு விருப்பப்பட்டா. ஒரு பொண்ணோட சம்மதத்தை கேட்கறது நல்ல தகப்பனுடைய அடையாளம். இதுக்கப்புறம் நான் காதுல சொல்லாம இருந்தேன், அது பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும்.
இப்பவுமே அவங்க அப்பாட்ட போய் நான் பேசுறேன். இல்ல ஆதிரா இல்லாம என்னால வாழ முடியாது. அவ என் உசுர்ல கலந்துருக்கா. இதையும் அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. இல்ல இதுக்கப்புறம் காலதாமதம் பண்ணக்கூடாது. அத்தாடி, என்ன தமிழே? இவர் சத்தியமா விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஆமாத்தே, இவர் ஆதிராவை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. பெரிய பிரச்சனை வரப்போகுது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இது இப்பவுமே அத்தை கிட்ட போய் சொல்லுவோம். ஏதாவது பிரச்சனை வருதுல, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல. ஆதிரா அப்ப வேற இப்ப சும்மா இருக்காம இந்த நேரம் பார்த்து போய் அங்க போய் பேசி முடிச்சிருக்காரு. அவங்களுக்கு என்னட்டு தெரியும், புள்ள மனவேதனையில இருக்கா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணலாமேன்னு நினைச்சிருப்பாரு. எப்படி சொல்லிட்டு போறான் பாத்தியா? இவன் எவ்வளவு புத்திசாலி இப்ப புரியுதா? நம்ம சொன்ன கதையும் புரிஞ்சு போச்சு, அதுல வந்தது யாருன்னு புரிஞ்சு போச்சு. அதுக்கான விடை தட்டத்துக்கும் போயிட்டான். சும்மா கண்டச்சாங்க ஊறி கடுத்தான ஆண்டிங்க மாதிரி அவன் பாட்டுக்கு மனசுக்குள்ள காதல் வச்சிட்டு இருந்தான். திருமூட்டி விட்டுட்டியா? பிரச்சனை சமாளிங்க, எனக்கெல்லாம் தெரியாது. என்னட்டு இப்படி சொல்லுத? ஆமா, அவன் மனசுக்குள்ள தான காதல் வச்சிருந்தான். இப்படி தூண்டி விட்டது யாரு? நான் தான் சொன்னேன் அவன் படு புத்திசாலி. நீங்க என்ன பேசுறீங்க வச்சே கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னனா சொல்லலையா? இவன் இவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு எங்க தெரியும் தெரியும்? அத சொன்னனே. அவன் பேச மாட்டான், பேசுனா உண்மையை பேசிட்டு போயிடுவான். அது என்ன பெரியண்டா இருக்கா, இப்படி கூட யோசிப்பானா? சொன்ன கதை அவனுக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு. வாங்க வாங்க, ஓடி போய் அத்தைகிட்ட சொல்லுவோம். அத்தை நம்மள ஓட விட்டு அடிக்க போறாவ, அது மட்டும் உண்மை. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாவ, நம்ம தான் கேட்கல. என்னத்த பண்ண? சரி, ஆதிராவுக்கும் உண்மை தெரியட்டும், வேற என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, இவன் போய் ஆதிரா கிட்ட சொல்லதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஆதிரா கிட்ட சொல்லிட்டா என்ன? நான் இப்பவும் சொல்றேன், இவன் ஆதிரா கிட்ட காதல் சொல்ல மாட்டான். இதை வச்சுட்டு கரெக்டா சொல்ற? உண்மைதான், இவன் ரொம்ப நேர்மையானவனா இருக்கான். தந்தைக்கு மக மேல எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னான். இன்னொன்னு ஆதிராவா உசுரா நினைக்கிறான். அவளை எந்த விதத்திலும் இவன் காயப்படுத்தவே மாட்டான். தான் காதல சொல்லி கூட அவளை வேதனைப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவன் இவன். அதனால இவன் நிச்சயமா கஜேந்திரன் தான் பார்க்க போவான். தந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு தெரிஞ்சவன். இனி நேர சம்மதத்தை எங்க வாங்கணுமோ அங்கதான் வாங்குவான். சொந்தமாக்கிட்டே அப்புறம் காதல் சொல்ல போறான். ஒருவேளை ஆதிரா அப்பா சம்மதிக்கலனா புத்திசாலி, என்ன வேணாலும் பண்ணுவான். இப்ப எனக்கு தான் பெரிய ஆப்பு காத்திருக்கு. பேசாம இதை நம்ம வீட்டாளர்கிட்ட சொல்லிடுவோம். நம்ம ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா? ஆதிரா மாட்ட போறாங்க பையன் உனக்கு இல்ல, நாம மாட்டிக்கிட்டது பிரச்சனை. இப்ப நமக்கு பிரச்சனை மாட்டினாலும் ஒண்ணும் இல்ல, நம்மள காப்பாத்தேக்க நம்ம அத்தை இருக்காவ. நல்ல நேரம் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தோம், இல்லன்னா அவ்வளவுதான். நம்ம வீட்டு ஆம்பளைங்கிட்டயா, அது வந்து நம்ம பேசுற காது கொடுத்து கூட கேட்காதுல. அதனால நாம இப்படி இருக்கோம். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போனா. இதெல்லாம் எங்கதான் இருக்குமோ தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணுதியா? ஏன் உன் ஒன்னைங்கிட்ட கொண்டு போட்டு கொடுக்கறதுக்கா? இல்லடி, எனக்கும் சேம் ஃபீலிங் தான். அப்படியாட்டி? எனக்கும் தாண்டி. நம்ம கண்ணெல்லாம் சிக்கலையாட்டி. அப்ப நமக்கு தெரியாம இப்படி யாராவது லவ் பண்ணிருப்பாங்களா நம்மள? ஏன் எதுக்கு இவ ஒத்தி? ஏன் நீ யாராவது இப்படி நேசிச்சிருக்கலாம், என்ன மனசுக்குள்ளே காதல் சொல்லாம போயிருப்பாங்களா இருக்கும். படுத்தாதடி, இது படுத்தாத. விடு விடு, உனக்கு மனசு ஆளுங்க இருக்காதா? எப்படி விளக்கம் கொடுத்துட்டு போனா பாரு. அவன் கொடுக்கிற விளக்கம்லாம் சரிதான்டி, அப்படிதான் வாழணும். ஆனா இங்க யாரும் அப்படி வாழலையே. ஆனா இவன் வாழுவான், 100% உண்மையா வாழுவான், அது எனக்கும் தெரியும். பேசாம ஆதிராவை உனக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்டா என்ன? தலைச்சி என்ன நிலவரம் போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த முக்கோண காதலுக்கு மட்டும் விடையே கிடைக்காதோ? என்ன நினைச்சு சிரிச்சிய? இல்ல, 3 பேருக்குமே வேண்டானே, யாரையோ ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு நினைக்க. உங்களா வாய கழுவட்டி. யாரும் கிளம்பையில நக்கல் பண்ணி சிரிக்கிறதுக்கு. நாட்டு நடப்ப சொன்னேன், எல்லாரும் அப்படியே நடக்குது, நினைச்சது ஒண்ணு நடக்குது ஒண்ணா இருக்கு, அப்படிதான் சொன்னேன். நாம நினைச்சதெல்லாம் நடந்திருந்தா நம்மள கையிலே புடிச்சிருக்க முடியாது. நாதான் ராஜா, நாதான் மந்திரி மாதிரி வாழ்ந்திருப்பா. சரி, இவத்தை இன்று எடுத்தாச்சு. இன்னும் தரன் பாக்கியிருக்கானே, அவங்கிட்டையும் கேட்டுருவோமா? அவனை கொடுக்குற கொடலாம் இருக்குது. தயவுள்ள அவனால வந்த வெனதை விளவன். உண்மைதான், அவனால வந்த வெனதா இதெல்லாம். களி வாங்குற ஈகோன்னு நல்ல வாழ்க்கை இறந்துகிட்டு இருக்கான். இப்பவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆதிரா கிட்ட அவன் சகஜமா பேசினா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்துடும். ஆனா பேச மாட்டேங்கிறானே, அதான் ஈகோ. ஆனா ஆதிரா பேசதானே செய்றா, இவன் பேச வேண்டியதானே? அதான் என்னமோ இருக்குது. அவன் ஏன் பேச மாட்டேங்கிறான் உண்மை தெரிய மாட்டேங்குது. அவன் சும்மா பேசாம இருக்க மாட்டானே. இந்த இடத்துக்கு போவோம், அவனை பத்தின எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். தெரிஞ்சிட்டு வந்தா மட்டும் நமக்கான விடையா கிடைக்கவா போதே? இன்னும் குழப்பம் வரதான் போதே. இந்த முக்கோண காதலுக்கு விடையே இல்லையா? இதுக்கு விட சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆளுதான். யாரு? ஆறு. அதான் யாரு? மாமியாரே. அத்தை தான் சொன்னாங்களே டைம் கொடுக்கணும்னு. அதான் நானும் சொல்லுதேன். பாப்போம் இவளுக்காக யாரு காத்திருக்காங்கன்னு பாப்போம். இவள உண்மையா நேசிக்கிறவங்க காத்துதானே இருப்பாங்க. காத்திருக்கவனுக்கு பொண்ணு. அத்தை, இப்படி பண்ணலாம் அத்தை. எப்படி? காசு பணத்துக்கு மயங்காதவனு யாருமே கிடையாது. சரி,
இந்த காசை வச்சு அடிச்சு பார்க்கலாமா? எங்க இவங்களதான். இதுல காசுக்கு மயங்கறவங்க யாருன்னு பாப்போம். ஆதிரவா பணமான யார் போறான்னு பார்க்கலாம். சூப்பர் ஐடியா. பணத்தை வீசி பாப்போம். பொண்ணுத்துறைக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. அவனை பத்தி தெரியாம இவளுக வேற. அவன் லஞ்சம் வாங்கியிருந்தா இன்னத்துக்கு அவங்க அக்கா கெட்டி கொடுத்து இவனு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஐயோ இவளுக வேற. அப்பமும் பொண்ணு தரதான் ஜெயிப்பா. என்னாலும் பாருங்க. அந்த காசு பணத்தை போட்டு பார்க்கலாமா? சரி. ஒருத்தர் கை நீட்டி காசு வாங்கிட்டா கூட இந்த முக்கோண காதல் உடைஞ்சிரும். எப்படி சொல்ற? ஆமாத்த, இப்ப 3 பேர் இருக்கிறதுனால பிரச்சனை. அது 2 பேர் ஆக்கிட்டோம்னா அப்புறம் அதுல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப 3 இருக்க பதிலா பிரச்சனை. இந்த 2 ஆக்கதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவோம். நம்ம வைக்கிற டெஸ்ட் எல்லாம் யார் பாஸ் ஆறான்னு பாப்போம். படிச்சவங்க நிமிஷ்ட பத்தியா? எப்படி தயா ஐடியா? சூப்பர் ஐடியா. ஓ 3 2 ஆக்கலாம்ங்கற. ஆமாத்த, ஆக்கிருவோம்.